அதிமுகவின் அவமான சின்னமான ஓபிஎஸ் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்திலே தன்னை இணைத்து கொண்டுள்ளார். என்ன கேவலம்னா, முதுகெலும் இல்லாத ஒரு மனிதர் அவர். ஒரு பெண்ணுக்கு இருக்கிற தைரியம் கூட அவனுக்கு இல்லைன்னு ரொம்ப கேவலமான ஒரு பிறப்பா பார்க்குறோம். மிகப்பெரிய பதவி முதலமைச்சர், தமிழ்நாட்டு முதலமைச்சர் பதவியில ஜெயலலிதா, கலைஞர், எம்ஜிஆர் போன்ற ஜாம்பவான்கள் அமர்ந்த பதவியில இவரை உட்கார வச்சு அழகு பார்த்தா, இன்னைக்கு காசுக்காக, பணத்துக்காக, பதவிக்காக வெளியே போயிருக்கிறவர் பார்த்தா ரொம்ப இது மாதிரி ஜென்மம் இருக்குமான்றது கேள்விக்குறியா இருக்குது. இவங்க என்ன நினைச்சு பண்றாங்க? அரசியலுக்கு வர்றாங்கன்னா மக்கள் சமுதாய சேவை செய்ய வராங்களா, அல்லது இவங்கள வளர்த்துக்க வராங்களான்றது கேள்விக்குறியா இருக்கு. சசிகலா போன்ற அந்த அம்மாவுக்கு இருக்கிற தைரியம் கூட பாதி கூட இந்த ஆளுக்கு இல்லையே. என்ன ஜென்மம் இவெல்லாம்? இது 3 வருஷம் 3 முறை தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருந்திருக்குங்க. உங்களுக்கு அவமானமா இல்லையா? எவன் பணம் தான் போய் சேர்ந்துருவீங்களா? எந்த கட்சியை எதிர்த்து நீங்க அரசு செய்தீர்களோ, எந்த கட்சி உங்களோட எதிர்கட்சியா இருந்ததோ அவங்ககிட்டே போய் நீங்க தன்மானத்தை அடமானம் வச்சு மண்டியிட்டு பதவி வாங்குறீங்களே, கேவலமா இல்லை? இதுல ஒரு பொழப்பா? இந்த பொழப்பு உழைக்கணுமா? அப்ப எவன் பணம் கொடுத்தாலும் பதவி தான் சேர்ந்துருவீங்களா? உங்களுக்குன்னு எந்த கொள்கையும் இல்லையா? எந்த கொள்கை கோட்பாடு எதுவும் இல்லை உங்களுக்கு. யார் கூப்பிட்டாலும் போயிடுவீங்க, அதானே? அப்படி என்ன தமிழ்நாட்டு உண்மையான சொத்தா? நீங்க தமிழ்நாட்டில் பிறந்தீங்களா? தமிழன் தானா என்ற கேள்விக்குறி வருது இல்லையா? உண்மையை தமிழன் தானே நீங்க? கொஞ்சம் கூட சூடு சொல்ற வெக்கமான எதுவும் கிடையாது போல இருக்கு. இதெல்லாம் வச்சுட்டு போறீங்களே, என்ன சொல்லுவாங்க? நீங்க போயிட்டா மட்டும் நீங்க ஜெயிச்சிருவீங்களா? ஜெயிக்க விட்டுருமோ நாங்க? தமிழ் சூடு சொல்றோம் இல்லை? உங்களை மாதிரி நினைச்சிட்டீங்களா? தமிழனையும் யோசிக்க மாட்டோமா நாங்கள்லாம்? இது ரொம்ப உங்களை என்ன வார்த்தை சொல்லி திட்டுறது? தமிழே வார்த்தை கிடையாது. திட்டத்துக்கு தமிழ்ல வார்த்தை இல்லாத இதுவே போதும். சூடு சொல்றோம் தான் திருந்த வழியை பாருங்க. அடுத்த எலெக்ஷன் ஆச்சு.